Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெரிய வெங்காயமும் தக்காளியும் யூஸ் பண்ணாம கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணியாச்சு. இதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 15 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு. பூண்டு வந்து தோலோட தான் எடுக்கணும். அப்பதான் அந்த சட்னிக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். அடுப்பை வந்து சிம்லே வச்சுட்டு வதக்குங்க. இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு 8 காஞ்ச மிளகாய், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. கல் உப்பு 3/4 டீஸ்பூன் இப்போ சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் திக்கான சட்னியாக வைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு. லைட்டாக ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச் அளவு. இப்போ நம்ம அரைச்ச சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை வந்து சிம்லே வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அடி பிடிக்காமல் அந்த மாதிரி நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். நல்லா அது மாதிரி எண்ணெய் மிதந்து வரும், மேலே கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் சட்னி. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு மிளகாய் சட்னி ரெடி. பெரிய வெங்காயமும் தக்காளியும் விலை கூட இருக்க நேரம் இந்த சட்னி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கமாக சாப்பிட்றத விட 2 இட்லியோ தோசையோ கூட தான் சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.